உங்கள் ஊரில் பவர் கட் இருக்கிறதா என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த பதிலை தற்போது கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டைம்னு போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. எப்போ வேணாலும் போகுது. நைட்லும் சரி, பகலும் சரி, எந்த டைம்ல வேணாலும் கரண்ட் போகுது. இதனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. ரெண்டாவது மெயின்ல லைட்டே கிடையாது. இந்த இடம் ரொம்ப கரண்ட் போச்சு. சாதாரண டைம்லவே இருட்டா இருக்கும். கரண்ட் போச்சுன்னா இன்னும் ரொம்ப இருட்டா இருக்கும். அங்க தண்ணி அடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு பசங்க எல்லாம் ரொம்ப அமங்கலம் பண்ணுங்க. அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் கிடையாதுங்க. அதே மாதிரி ஃபுல்லா கரண்ட் போச்சுன்னா பசங்க ஸ்கூல் போறதுக்கும் கஷ்டமா இருக்கு. நைட்ல எல்லாம் வேலைக்கு போயிட்டு வீட்டுல தூங்க முடியாது. ஒரே அனலா இருக்கும். மழை டைம்ல அது கரண்ட் கட் ஆயிடும், சேஃப்டிக்காக கட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, வெயில் டைம்ல இந்த பேனல் பாக்ஸே எரிஞ்சு போகுது. பிரியாணி தேக்ஸ் எரியுற மாதிரி பேனல் பாக்ஸ் எரியுதுங்க. அது இந்த பிளாக்ல 12 பிளாக் இந்த லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட்ல இருக்குதுன்னா எரிஞ்சிருது. எரிஞ்சிட்டா அது உடனே கொஞ்ச நேரம் சரிப்படுத்தி ஏதோ பண்றாங்க மக்கள் சேர்ந்து, எங்க பிளாக் தலைவருங்க பேசி ஏதோ கொஞ்சம் செய்யறாங்க, சரிப்படுத்தி டெம்பரரில் அரை மணி நேரத்துல ரெக்கவர் பண்ணிடுறாங்க. ஆனா கரண்ட் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வீட்டுல இருக்க பொருள் எகிரி போகுது. ஃப்ரிட்ஜு, டிவி, நிறைய பேர் அப்போதான் இஎம்ஐ போட்டு வாங்கினாங்க, பொருள் எகிரி போச்சு. பிளஸ் காலைல சப்போஸ் ஒரு நைட்டு ஃபுல்லா கரண்டா போயிடுச்சுன்னு சொன்னா விடிய காத்தால மோட்டர் போட்டு தண்ணி ஏற்ற முடியாது. எங்களுக்கு தண்ணி ஏற்றினாதான் காலைல ஏஞ்சி பிள்ளைங்களை கிளப்புறதோ நாங்க வேலைக்கு கிளம்புறதோ இந்த அத்தியாவசிய வேலைங்க செய்யறது எதுவுமே எங்களால் பண்ண முடியாது. கரண்ட் இருந்தாதான் எங்களுக்கு இங்க சர்வே பண்ண முடியுமே, இல்லைன்னா சர்வே பண்ண முடியாது. இன்னமும் கொஞ்சம் லைட் போட்டு எல்லா இடத்துலையும் இந்த இருட்டான பகுதிகள்லாம் கொஞ்சம் நிறைய இருட்டான பகுதிகள் இங்க இருக்குது. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் லைட் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கரண்ட் எங்களுக்கு முன்னறிவிப்பு கொஞ்சம் கொடுத்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப கரண்ட் இந்த முறை 2 வாட்டி தான் போயிருக்குது. அதுக்கு முன்னாடி ரொம்பலாம் போலானா போலன்னு சொல்ல அந்த பேனல் பாக்ஸ் எரியும் போது பயமா இருக்கு எங்களுக்கு. பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறாங்க வெளியே, என்ன விளையாடுறது இந்த இடத்துல பெருசா எல்லாம் அந்த தெருவில் தான் வராங்க. ஸோ கால் பண்ணானா அதிகாரிங்க பாக்குறாங்க, பார்க்கலன்னு சொல்ல பாக்குறாங்க, டெம்பரரி சொல்லிச்சுறோம். இது நிரந்தர தீர்வா கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு கரண்ட் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. இப்போ குழந்தைங்களா இருக்காங்க, அன்டைம்ல போறனால எங்களால ஃபேன் இருந்தாதான் குழந்தைங்களா தூங்க முடியும். நேற்றுக்கு நைட்டு கரண்ட் போயிடுச்சு, குழந்தைங்களா யாருமே தூங்கல. 1 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை. 1:30 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி பண்ணியும் கொஞ்ச நேரத்துல ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிடுச்சு. மறுபடியும் அதுக்கப்புறம் கரண்ட் வந்துச்சு. இப்போ எங்களுக்கு கரண்ட் இருந்தாதான் எல்லா வசதியும் இருக்கு. இப்போ கரண்ட் இல்லாம நாங்க 5th ஃப்ளோர்ல இருக்கோம். 5th ஃப்ளோர்ல இருந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா எங்களுக்கு கரண்ட் இருந்தாதான் லிஃப்ட்ல ஓடியார முடியும். ஏதாவது எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட நாங்க லிஃப்ட்ல இருந்து எப்படி சார் வர முடியும்? கரண்ட் இல்லாதனால வர முடியாது. அதனால ஃபோன் பண்ணணும்னா கூட கரண்ட் இருந்தாதே எங்களுக்கு டவர் கிடைக்கும். அது கரண்ட் இல்லாதப்ப டவர் கிடைக்கலன்னா எப்படி வர முடியும்? ஒரு ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி உள்ள வரணும் அப்படின்னா கூட நாங்க ஃபோன் பண்ண கரண்ட் இருந்தாதான் எங்களுக்கு டவர் கிடைக்கும். அப்பதான் நாங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு ஆம்புலன்ஸ் கூட எங்களால இன்ஃபார்ம் பண்ண முடிய மாட்டேங்குது சார். எங்க ஊர்லயே ரொம்ப நாளாவே கரண்ட் சரியா வரதில்ல. ஓடினே டிவி கூட தானே ஆஃப் ஆயிடுது. நாங்க நிறைய இடத்துல மனு கொடுத்தோம், ஆனா இது வரைக்கும் சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜேஇ கிட்ட சொல்லியாச்சு, ஏடி கிட்ட சொல்லியாச்சு, எல்லாருக்கிட்டையுமே சொல்லியாச்சு. 100 வீடு இருக்கும் போது 100 கேவி வச்சிருந்தாங்க. இப்போ 300 வீடு ஆச்சு. அதே 100 கேவில தான் எங்க ஊர்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. பல தடவை மனுவும் கொடுத்துட்டோம், இன்னும் சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்க ஏரியால கரண்ட் போதுமான ஒரு இல்ல இருக்கு. ஆனா அந்த கரெக்டா 3 ஃபேஸ் இல்ல, 2 ஃபேஸ் மட்டும் தான் இருக்கு. அதனால பசங்க, படிக்கிற பசங்க, வேலைக்கு போறவங்க ஈவினிங் வந்தாங்கன்னா அந்த அளவுக்கு ஹெவியா கரண்ட் இல்ல, தூக்கம் கெட்டு போகுது. வேலைக்கு கரெக்டா எழுந்து போக முடியல, பாம்பு பூச்சி எல்லாம் வருது. அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல அந்த இடம். நாங்களும் நிறைய பேர்கிட்ட கேட்டு பாக்குறோம், அந்த 3 ஃபேஸ் போட்டு கொடுங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்க எல்லாம் தூங்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. யாரும் எதுவும் பண்ணல. இதை எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. லாஸ்ட் 1 வீக்கா ஒரே ப்ராப்ளம் கரண்ட். இது ஈவினிங் 8:30 போனால் 4:30, 4 o'clock, 5 o'clock மார்னிங், ஏர்லி மார்னிங் ஆகிடுது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அது தாத்தா காலத்து டிரான்ஸ்ஃபார்மர். அதை மாற்றாமல் அடி எரிஞ்சிக்கிட்டு, ஏன்னா போகிற வர வண்டியெல்லாம் அப்படியே நெருப்பு அப்படியே தான் ஆகுது. அது மேலே வந்துச்சுன்னா என்ன ஒரு நாள் 2 3 பேர் செத்துருவாங்க. ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், அது ப்ளீஸ் அதை மாற்றுங்க. அதை மாற்றி ஒரு வழி கொண்டு வாங்க. புது கவர்மெண்ட் வந்தோடனே எல்லாம் மாற்றிடுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் சரியா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகல. இங்கே கரண்ட் ப்ராப்ளம் 1 வாரமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்களாம் ரொம்ப கரண்ட் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட வராங்க. வீட்டில் வாஷிங் மிஷினு, ஃபேனு எதுவுமே ஓட மாட்டேங்குதா. ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. கொஞ்சம் இது எங்களுக்கு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வராங்க, பாக்குறாங்க, அப்புறம் ஒன்றும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸும் இல்லை. பகல்லையும் கரண்டே இல்லை. நைட் டைம்ல 8 மணிக்கு மேலே வேலையே செய்ய முடியல எங்களால். நைட்டு ஃபுல்லாகவும் கரண்ட் இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் கடையெல்லாம் மூடிட்டு நாங்கள் சீக்கிரமாக மூடிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு நாங்களாம் ஆளாயிருக்கிறோம் கரண்ட் இல்லாதால. 1 வாரமாக இந்த ஏரியாவில் பயங்கரமான கரண்ட் கட்டு.
வருது டக்குன்னு போகுது. ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, மக்களுக்கு ரொம்ப அவஸ்தையாக இருக்குது. இதுக்கு தீர்வு வந்து அரசாங்கம் வந்து சீக்கிரமாக எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த மின்சாரத்துறை அதிகாரிங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 10 நிமிஷம் போகுது, அப்புறம் திருப்பியும் கட் ஆகிடுது. ஆனால் நைட் நேரத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வராங்க, அவங்களும் ஏதாவது சரி பண்ணுறாங்க, உடனே அது ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஆகிடுது. அது விட்டு விட்டு தான் வருது. அது ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் மெயினாக கட் ஆகிறது. ஒரு 10 மணிக்கு கட் ஆகிடுச்சுன்னா 1 hour வராமல் இருக்கும். திருப்பி ஒரு 10 நிமிஷம் வரும், திருப்பி கட் ஆகும், திருப்பி 12:30 இந்த மாதிரி டைமிங் போயிட்டே தான் இருக்குது. இப்போ வந்துட்டு டே டைம்லேயும் வந்துட்டு சேம் அதே தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம கூலரில் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற பொருள் எல்லாமே கெட்டு போய் தான் இருக்குது. இப்போ நமக்கு திருப்பி வந்து பார்த்துட்டு இருக்காங்க, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருக்கு, 2 டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருக்கு. இது வரைக்கும் கால் பண்ணுறோம், எடுக்கிறாங்க, வராங்கன்னா செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்துட்டு ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகாமல் தான் இருக்குது. இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக அப்படி தான் போயிட்டு இருக்கு.